Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிம்பிளான பர்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 50-50 வயர் எடுத்திருக்கேன். 50-50 வயர் அப்படிங்கிறது இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் பிங்க்கும் ஒரு பக்கம் ஒயிட்டும் வரும். இந்த வயரை நான் ஏன் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படினா இதனுடைய thickness வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பர்ஸ், ஹேண்ட் பேக் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டான thickness கம்மியா இருக்கிற வயர்கள் யூஸ் பண்ணா நமக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வெளியே எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் அதனால இந்த மாதிரி வயர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வயர் வாங்கணும் அப்படின்னா எங்களுடைய ADW கிராஃப்ட் ஷாப்ல கிடைக்கும். அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ADW கிராஃப்ட் ஷாப் வந்து எங்க இருக்குன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அது வந்து ஆன்லைன் ஷாப் தான். நான் வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல போய் நீங்க வந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம். ஃப்ரீ டெலிவரி தான் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் பத்திலாம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வயரை கட் பண்ணலாம். இந்த வயரை கட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உள் பக்கத்துல இருந்து வயர் எடுத்துக்கலாம். உடன் ஸ்கேல்ல அளவெடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அளவுகள் கரெக்டா வரும். பிளாஸ்டிக் ஸ்கேலா இருந்ததுன்னா வலிக்கிட்டே போயிடும். உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வயர் கூடைகள் வந்து ஆன்லைன்ல கத்துக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த பர்ஸ் போடுறதுக்கு நான் 5 ஃபீட் அளவு எடுத்திருக்கேன். 5 ஃபீட் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வயர் கட் பண்ணா போதும். அடுத்தடுத்த வயர்கள் இதே மெஷர்மெண்ட்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். இன்ச் டேப்ல நீங்க மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 1.5 மீட்டர் நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நான் எல்லா வயர்களையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 30 வயர்களையும் கட் பண்ணிட்டு ஈக்குவலா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். ரப்பர் பேண்ட் அவசரத்துக்கு கிடைக்காதனால நான் ஒயர்லயே கட்டி வச்சிருக்கேன். ஈக்குவலா மடிச்சிட்டு இந்த மாதிரி கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா யாருடைய ஹெல்ப் இல்லாம நீங்க நாட்ஸ் போட்டு ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இனி வந்து நாட் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். 2 வயர் எடுத்துக்கோங்க. 2 வயரையும் ஈக்குவலா வச்சுக்கோங்க. இது வந்து 50-50 வயருங்கிறதுனால உங்களுக்கு நாட் போடுற மெத்தட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அது என்னங்கிறத சொல்றேன். இப்ப இதுல வந்து ஒரு சைடு ஒயிட் ஒரு சைடு பிங்க் இருக்கு இல்லையா, 2 சைட்லயும் ஒயிட் வந்து மீட் ஆகிற மாதிரி நீங்க வச்சுட்டு நாட் போடுங்க. இந்த 4 வயர்களும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லா வயர்லயும் நாட் போட்டு வச்சுட்டேன். நார்மல் நாட் தான் போட்டிருக்கேன். மொத்தம் வந்து 15 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி பர்ஸுக்கு எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 7 கட் நாட்ல தான் பர்ஸ் போட போறேன். ஸோ அதனால 7 கட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத இதுல சொல்லிடுறேன். 7 கட் நாட் பர்ஸ் போடுறதுனால ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து நம்ம நார்மல் நாட்ல தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்டே வந்து 7 கட் நாட் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு போட முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நாட் எல்லாமே நார்மல் நாட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 7 கட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 நாட்ஸை வந்து பக்கம் பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே ஒரு எக்ஸ் ஷேப்பும் கீழே ஒரு எக்ஸ் ஷேப்பும் இருக்குது. வழக்கமாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ஒயரை மடிப்பீங்க இல்லையா, இப்போ வந்து ரைட் சைடு ஒயரை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ரைட் சைடு ஒயரையும் ரிவர்ஸாக மடிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்து சொரசொரப்பான பகுதி வர்ற மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் வச்சு இந்த லூப்புக்குள்ளே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒயரை இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த நாட் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 2 நாட்ஸுக்கு இடையில கேப்ஸ் இல்லாம டைட் பண்ணிக்கோங்க. இதே போல கீழையும் திருப்பி வச்சுட்டு இதே மாதிரி நாட் போடுங்க. 7 கட் நாட்ஸ் எப்போ போடும்போதும் நீங்க வந்து ரைட் சைடு ஒயர் தான் ஃபோல்டு பண்ணணும். அடுத்த ஒயரை எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்ஸும் ஜாயின் பண்ணும்போது இதை வந்து கவனிங்க. இதுல வந்து ரைட் சைடு வந்து ஒயிட் கலரும் லெஃப்ட் சைடு பிங்க் கலரும் இருக்கு. 2 நாட்லயும் இதே மாதிரி வர்ற மாதிரி நீங்க பார்த்து ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் வந்து நமக்கு டிசைன் அழகா வரும். இது 50-50 அப்படிங்கறதுனால இதை வந்து கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்து இதுலயும் அதே மாதிரி மேலையும் கீழையும் 7 கட் நாட் போட்டுருங்க. 7 கட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிற டீடைல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மெத்தட்ல 15 நாட்ஸையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு வந்து 7 கட் நாட் போடுறது ரொம்ப டிஃபிகல்ட்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். அதுவும் இது வந்து போட்டுட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ரொம்ப நெருக்கமாகவும் பார்க்கறதுக்கு அதோட டிசைனே ரொம்ப அழகா இருக்கும். பிளாஸ்டிக் ஒயர்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இந்த பர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு.
இதே மாதிரி 15 knotsையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமா போயிடும், அதனால நான் வந்து ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். வேற எதுவும் இல்ல, 2 knotsையும் ஜாயின் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நான் எல்லா knotsையும் ஜாயின் பண்ணிட்டேன். 15 knotsையும் ஜாயின் பண்ணிட்டேன். சென்டர்ல எல்லாம் வந்து நமக்கு வந்து நார்மல் நாட் வந்திருக்குது. மேலேயும் கீழேயும் நமக்கு வந்து சிவன்கண் நாட் வந்திருக்குது. மேலே வந்து 14 knots கிடைச்சிருக்கு. கீழே வந்து 14 knots கிடைச்சிருக்கு. இனி அடுத்தது எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்றேன். மேல இருக்க எக்ஸ் ஷேப்ல எல்லாம் நம்ம நாட் போட்டு வர வேண்டியதுதான். இப்ப லாஸ்ட் போட்டது வந்து சிவன்கண் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அடுத்து வந்து நம்ம நார்மல் நாட்ல தான் போடணும். இது வந்து ஒரே கலர்ல வரனால நம்ம வேற சேஞ்சஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. நாட்ஸை மட்டும் நீங்க மாத்தி மாத்தி போட்டு வர வேண்டியதுதான். வழக்கமா வந்து கிராஸ் கட்ல எப்படி போடுவோமோ அதே மாதிரி எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகிற இடத்துல எல்லாம் நார்மல் நாட் போட்டு வாங்க. 15 knots வரும். அதுக்கு அடுத்த லைன் மேலையும் கீழேயும் 14 knots கவுண்டிங்ல வரும். இப்போ நம்ம போடுற லைன்ல வந்து 13 knots தான் வரும். இதே மாதிரி மேலையும் கீழேயும் 13 knots வந்து போட்டுருங்க. நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் வந்து இந்த பேஸ்ல வந்து 5 லைன் போட்டு முடிச்சிட்டேன். சென்டர்ல ஒரு லைன் போட்டிருக்கேன், மேலையும் கீழேயும் ஒரு லைன் சிவன்கண் லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மேலையும் கீழேயும் நார்மல் லைன் வந்து போட்டிருக்கேன். இனி வந்து கார்னர் எப்படி டர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் லைன் வந்து நார்மல் நாட்ல முடிச்சிருக்கோம் இல்லையா, அடுத்து வந்து கார்னர் வந்து இப்ப இந்த இடத்துல நமக்கு 3 ஒயர் வருது இல்லையா. இந்த மேல வந்து நமக்கு 3 லைன் வந்து கிராஸா வருது, கீழேயும் அதே மாதிரி வருது. லாஸ்ட்ல இருக்கிற இந்த 2 ஒயரை சேர்த்து தான் நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ண போறோம். இப்ப லாஸ்ட் நம்ம போட்டிருக்கிறது வந்து நார்மல் நாட், அதனால கார்னர் வந்து சிவன்கண் நாட்ல கார்னர் டர்ன் பண்ணும். ஸோ அதனால இந்த கார்னர் பிளேஸ்ல சிவன்கண் நாட் போட்டுருங்க. இந்த இடத்துல நமக்கு கார்னர் டர்ன் ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த கார்னரும் டர்ன் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துலயும் நமக்கு 3 knots வந்திருக்கு இல்லையா, 3 ஒயர்கள் வந்திருக்கு இல்லையா, அதுல லாஸ்ட் இருக்க 2 ஒயரையும் சேர்த்து நம்ம சிவன்கண் நாட் போட்டுக்கணும். இதுல ஃபோல்டு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எப்போதுமே ரைட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை எஸ் ஷேப்ல வச்சு கார்னர் டர்ன் பண்ணுங்க. இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். இந்த சின்ன சேஞ்சஸ் பண்ணாதான் நமக்கு வந்து மேல வந்து டிசைன் கரெக்டா வரும். இந்த இடத்துல ஒரு வி ஷேப் வருது இல்லையா, இதுல வந்து சென்ட்ரல் லைன்ல இருக்க நாட்டை மட்டும் நம்ம பிரிச்சு விட்டுறணும். ஏன் அப்படின்னா இப்ப வந்து 2 கார்னர்லயும் நமக்கு சிவன்கண் வந்திருக்கு, இந்த இடத்துல மட்டும் நார்மல் நாட் வந்திருக்கு. இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா மேல வந்து எல்லா இடத்துலயும் நமக்கு சிவன்கண் டிசைன் வராது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கார்னர் இந்த சென்ட்ரல் லைன்ல வருது பாருங்க, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சென்ட்ரல் லைன்ல வர இந்த நாட்டை மட்டும் பிரிச்சுட்டு அதை வந்து சிவன்கண் நாட்டா நம்ம மாத்திக்கலாம். இதை பிரிச்சுட்டு இந்த இடத்துல சிவன்கண் நாட் போட்டுருங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல 3 நாட்டுமே நமக்கு சிவன்கண் கிடைச்சிருச்சு. அப்ப வந்து நமக்கு டிசைன் வந்து எந்த சேஞ்சஸும் வராது. அதே மாதிரி அடுத்த கார்னர்லயும் கார்னர் டர்ன் பண்ணிக்கிட்டு அந்த சென்டர்ல வர நாட்டை மட்டும் ஒரே ஒரு நாட்டை மட்டும் பிரிச்சு விட்டுட்டு சிவன்கண் நாட்டை நீங்க மாத்தி போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 சைட்லயும் கரெக்டா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இனி வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, நம்ம வழக்கமா எப்படி போடுறோமோ அதே மாதிரி போட்டு வர வேண்டியதுதான். சிவன்கண் நாட்ல நம்ம போடுறோம் அப்படிங்கறதுனால ஒரு சுற்று ஃபுல்லாவே சிவன்கண்ல போடணும், ஒரு சுற்று ஃபுல்லாவே நார்மல்ல போடணும். அவ்வளவுதான் சேஞ்சஸ், வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்ப கீழ் லைன்ல நார்மல் நாட்ல போட்டிருக்கோம், அதனால அடுத்த லைன் ஃபுல்லாவே சிவன்கண் நாட்ல நம்ம போடலாம். நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாவும் போட்டு வரலாம், கிராஸாவும் போட்டு வரலாம். எப்படி அப்படின்னா ஒரு சுற்று ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த சுற்று வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து கிராஸா போட்டு வரலாம். ஒரு 4 நாட் வந்து சிவன்கண் போட்டுட்டு அதுக்கப்புறமா 3 நாட் வந்து நார்மல், அதுக்கப்புறம் சிவன்கண், இப்படி மாத்தி மாத்தி நம்ம போட்டு வரும்போது கிராஸா நம்ம போடலாம். அப்படி கிராஸா நீங்க போடும்போது ஒரு சிவன்கண் ஒரு நார்மல் இப்படி மாத்தி மாத்தி போட்டு வர வேண்டியது இருக்கும். இந்த கார்னர்ல வந்து நமக்கு ஒரு லைன்ல வந்து டிசைன் வந்து சரியா வராது.
ஹோல் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அடுத்த லைன்ல எல்லாம் நமக்கு டிசைன் சரியாக வந்துடும். நான் சொன்ன மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டு வந்தால் போதும். மேலே எல்லாம் டிசைன் கரெக்டாக வரும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு வரணும். வேற எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. கிராஸா போடுறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடத்துல சிவன்கண் நாட் வருது பாருங்க. சிவன்கண் நாட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நார்மல் நாட் போடுறேன். அதுக்கப்புறமா சிவன்கண் நாட்டு, அதுக்கப்புறமா நார்மல். இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டு வரும்போது நமக்கு வந்து அப்பையும் கம்ப்ளீட் ஆகிடும். எனக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி போட்டு வர்றதுக்கு போர் அடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி கிராஸாக தான் போட்டு வரேன். ரன்னிங் ஒயர் கூடைகளை விட கிராஸ் கட் கூடைகள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். போடுறதும் ரொம்ப ஈஸி. ஃபாஸ்ட்டாகவும் போட்டுடலாம். எவ்வளோ வேகமாக போட முடியுமோ அவ்வளோ வேகமாக இந்த கூடைகள் போட்டுடலாம். இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வர வேண்டியதுதான். வேற எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் இவ்வளவு தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். இப்ப பாருங்க, நான் இவ்வளவு தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். மொத்தம் வந்து 16 லைன் வந்து நான் போட்டிருக்கேன். கிராஸா நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 16 நாட்ஸ் வருது. பவுச் வந்து நல்ல சாஃப்டா இருக்கு. ஒயர் யூஸ் பண்ணால இந்த பவுச் வந்து நல்லா சாஃப்டா கிடைச்சிருக்கு. நீங்க வேற ஒயர்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக தான் வரும். இது பாருங்க, இந்த ஒயர்களை பார்க்கல அப்படின்னா இது வந்து பிளாஸ்டிக் ஒயர்ல செஞ்சதுன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா வந்திருக்கு. இனி வந்து மேலே வந்து ஒயர்களை உள்ள சொருகலாம். நான் வந்து செகண்ட் ரோல தான் உள்ள சொருக போறேன். ஏன் அப்படின்னா மேலே வந்து பார்டர் டிசைன் கொடுக்க போறேன். அதனால செகண்ட் ரோல உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தேர்ட் ரோலையும் இன்செர்ட் பண்ணலாம். ஒரு வருஷம் வந்து உள்ள ஃபோல்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். இதை வந்து டர்ன் பண்ணிக்கிட்டு உள்ள இன்செர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்லா ஒயர்களையும் உள்ள இன்செர்ட் பண்ணிடுங்க. இன்செர்ட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ ஒயர் எல்லாம் உள்ள இன்செர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி நான் பார்டர் டிசைன் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன். ஒயர் லென்த் வந்து ஒரு 10 feet எடுத்துக்கோங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் அளவு தான். நீங்கள் எவ்வளோ அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை ஒயர்கள் துண்டு ஒயர்கள் மீதம் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கலாம். ஒரு 2 feet இருந்தால் போதும். நம்ம ஜாயின் பண்ணி போட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒயரை வந்து உள்ளே சொருகி விட்டுக்கோங்க. ஒரு 4-5 நாட்டில் வந்து உள்ளே சொருகி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். சொருகி விட்டுட்டு மேல் லைனுக்கு அடுத்த லைனில் இருக்க ஹோல் வழியாக ஒயரை வந்து வெளியெடுங்க. வெளியெடுத்துட்டு அந்த ஹோல்ல இருந்து ஒரு 4 ஹோல் வந்து தள்ளி கணக்கிடுங்க. எடுத்துட்டு பின் பக்கமா ஒயரை உள்ள விட்டுட்டு வெளியெடுங்க. இப்போ ஒரு சுற்று வந்து நம்ம ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி நம்ம எந்த இடத்துல ஒயரை விடணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒயரை எடுத்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஹோல் வழியா ஒயரை உள் பக்கமா இருந்து விட்டு வெளி பக்கமா எடுக்கணும். நான் போடுறத கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒயர் வந்து திருகி இருந்தது அப்படின்னா அதை நேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. ஏன்னா இந்த மாதிரி போடும்போது ஒயர்கள் வந்து அதிகமாக திருகும். அப்படி திருகின மாதிரியே நம்ம போட்டோம்னா நீட்டாக வராது. அதனால திருகந்த நேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள இருந்து வெளியெடுங்க. எப்போதுமே உள் பக்கம் இருந்து வெளியெடுங்க. இப்போ ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுக்கு அடுத்த ஹோல் வழியா நான் வெளியே எடுத்துட்டேன். இனி திரும்ப எந்த இடத்துல விடணும் அப்படின்னா நம்ம வந்து 4 நாட் தள்ளி 4 ஹோல் தள்ளி வெளியே எடுத்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஹோல்ல நம்ம வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்ல வந்து நம்ம வெளியே எடுத்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்ததுல நம்ம அடுத்த லைன்ல வெளியே எடுத்தோம். இனி வந்து இந்த 3வது ஹோல் வழியா வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரிதான் நம்ம வந்து மாத்தி மாத்தி போட்டு வரணும். நீங்க வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். நம்ம ஆரம்பிச்ச நாட்டுல இருந்தும் தள்ளிட்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பிச்ச நாட்டுல இருந்தும் நகர்ந்துட்டே வரணும். அதே மாதிரி 4 நாட் தள்ளி இன்னொரு ஹோல்ல போட்டோம் இல்லையா, அதையும் நகர்த்திட்டே வரணும்.
இப்படி நகர்ந்து வரும்போது நமக்கு வந்து மேலே வந்து எக்ஸ் ஷேப்ல ஒயர்கள் வந்து மீட் ஆகும். அது வந்து நமக்கு வந்து ஒரு பார்டர் டிசைன் மாதிரி ரொம்பவே அழகா கிடைக்கும். இதே மாதிரி ஃபுல்லா சுற்றிலும் போட்டுவாங்க. அதுக்கப்புறம் எண்டிங்ல வந்து ஒயரெல்லாம் நான் இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. ஒயரை எவ்வளோ தூரம் இன்செர்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி இன்செர்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லோ பண்ணி காட்டியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இனி வந்து இந்த பர்ஸுக்கு வந்து லைனிங்கு ஜிப் வச்சு தைக்கலாம். அது லைனிங் ஜிப் தைக்கிறது வந்து நான் வீடியோ எடுக்கல. இன்னொரு வீடியோ போடும்போது நான் வந்து அதை காட்டுறேன். இப்போ வந்து இந்த பர்ஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து ஒட்டி வச்சிருக்கேன். இன்னும் வேற ஏதாவது டெக்கரேஷனும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி பர்ஸுக்கெல்லாம் வேற என்னென்ன மாதிரி டெக்கரேஷன் பண்ணும் அப்படிங்கிறத நான் வர்ற வீடியோக்கள்ல சொல்றேன். இது வந்து ஒரு ஃபோன் வைக்கிற அளவுக்கு நல்லாவே பெருசாவே இருக்கு. இந்த மாதிரி பர்ஸுக்கு உள்ள லைனிங் வந்து 2-3 கம்பார்ட்மெண்ட்ஸ் வச்சு தைக்கிறது அதெல்லாம் எப்படிங்கிறது நான் வரும் வீடியோக்கள்ல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு தெரியல மேம்னு கேட்குறீங்க. நான் வந்து அதுக்கு தனி வீடியோ போடுறேன். இந்த பர்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. வெளியே எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.